தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறையும் கடனும் வரும் நிதியாண்டில் குறையும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் நிதி நிலவரம் என்ன, வரும் ஆண்டில் அது எப்படி மாறப்போகிறது என்று அமைச்சர் கூறியதை தற்போது பார்க்கலாம். நடப்பு நிதியாண்டில் மாநில அரசின் திருத்தப்பட்ட மொத்த வருவாய் 2,93,906 கோடி ரூபாய் என கூறிய நிதியமைச்சர், வரும் நிதியாண்டில் இது 3,31,569 கோடி ரூபாயாக உயரும் என கூறினார். செலவுகள் நடப்பு நிதியாண்டில் 3,40,374 கோடியாக உள்ள நிலையில் வரும் நிதியாண்டில் இது 3,73,204 கோடியாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். திறமையான நிதி மேலாண்மை காரணமாக வருவாய் பற்றாக்குறை 46,467 கோடியாக குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், வரும் ஆண்டில் இது மேலும் குறைந்து 41,645 கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார். இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஒன்றிய அரசின் மானியங்கள் நடப்பு நிதியாண்டில் 20,538 கோடி ரூபாயாக குறையும் சூழல் இருப்பதாகவும், எனினும் அடுத்த நிதியாண்டில் இது 23,884 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் முழு பங்கு தொகையை ஒன்றிய அரசு விடுவிக்கும் என்ற நம்பிக்கையில் இக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். மாநில அரசின் நிகர கடன்களின் அளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 26.41% உள்ளதாகவும், இது 26.07% குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒன்றிய அரசு வரிப்பங்கு உள்ளிட்ட வழிகளில் வழங்க வேண்டிய தொகைகளின் அளவு தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வந்த போதிலும் திறமையான நிர்வாகம் காரணமாக நிதிநிலை சீராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.